அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்கிறேன். இன்றைக்கி சித்தர் பூமி. இந்த சித்தர் பூமியில் சில மகான்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்த மகான்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா ராகவேந்திரா. இந்த ராகவேந்திராங்கிறவர் மந்திராலயத்தில் இருக்காங்க. மந்திராலயத்தில் அவருடைய ஜீவ சமாதி. இந்த ராகவேந்திராவுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுடைய கர்ம வினையெல்லாம் தீர்த்தவர் தான் ராகவேந்திரா. அதிலேயே பாருங்கள், அவருடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களும் அவர் கட்டுப்பட்டிருக்கு, 9 கோள்களும் அவர் கட்டுப்பட்டிருக்குது. பெரிய பெரிய பாரம்பரிய வம்சாவளியில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும். 21 தலைமுறை சாபம் நிவர்த்தி செய்ய ராகவேந்திராவுடைய மந்திராலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த மந்திராலயம் எங்கே இருக்குது? ராகவேந்திரா அங்கே தான் அவருடைய குடிகொண்டிருக்கார். அவருடைய வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் செய்திருக்கார். இந்த உலகத்தில் அந்த ராகவேந்திராவுடைய பவர் இந்த உலகம் பூரா வலிஞ்சு நிற்கிது. தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காதுங்கிற மாதிரி, சித்தர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே சித்தர்கள் உங்கள் வீட்டில் குடியிருக்காங்க. நாம் அதை வரவேற்றா போதும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் கலந்து இருக்காங்க. அவங்கள நம்ம சரியாக கொண்டு சேர்த்துறோம். நீங்கள் இந்த மந்திராலயம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தால், ராகவேந்திராவை பார்த்துட்டு வந்தால் உங்கள் தலையெழுத்தே சரியாகுமா. 64 விதமான தோஷம் நிவர்த்தி ஆகிறது ராகவேந்திராவுடைய சக்தி. அது 108 சாபங்கள், 108 பாவங்கள், 108 கர்ம வினைகள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ராகவேந்திரா கிட்ட ஒரு முழு பவர் இருக்குது. வாழ்க்கையில் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். நம்ம ராகவேந்திராவை நிறைய கும்பிட்டுருக்கேன், நிறைய கோவிலுக்கு அந்த தடவை போயிட்டு வந்திருக்கேன். அங்கெல்லாம் பூஜைகள் போயிட்டு வந்ததுக்கப்புறம், பூஜைக்கு நமஸ்காரம் செய்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். தீராத பிரச்சனையெல்லாம் தீர்வது ராகவேந்திரா மந்திராலயா. இப்போ பாருங்கள், ராகவேந்திரா கோயில் நிறைய இடத்துல இருக்குது. ராகவேந்திராவுடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அவர். அவருடைய சக்தி மெயின் பாருங்கள், ஒன்றும் இல்லை. ராகவேந்திராவுடைய படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு, ராகவேந்திரா படத்தில் சந்தனத்தை வைங்க. கொஞ்சம் சந்தனத்தை தண்ணியில் போட்டு கெட்டி பண்ணி ராகவேந்திராவுடைய அந்த நெத்தியில் கொஞ்சம் வச்சு, அந்த சந்தனத்தை தீபாரதனை காமிச்சு, அந்த சந்தனத்தை எடுத்து டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போங்க. போகிற காரியம் ஜெயமாகும். அவர் எப்போவுமே சந்தன பிரியர். இந்த சந்தனம் இங்கே அப்படியே போட்டிருப்பாங்க, அப்படி நெஞ்சில் போட்டிருப்பாங்க, நெத்தியில் வச்சுருப்பாங்க, குங்குமம் வச்சுக்குவாங்க, இந்த கையிலையெல்லாம் இந்த சந்தனம் வச்சுக்குவாங்க. எல்லாமே சந்தனம் என்பது யாருன்னு கேட்டால் குருவோட அம்சம் அது. அதனால் அந்த ராகவேந்திராவுடைய பவர் அப்படின்னா பாருங்கள். அப்போது அந்த குருவோட அம்சம் இருக்கிறதுனால அந்த யோகம் நம்மளுக்கு அது வேலை செய்யுது. அப்போ ராகவேந்திரா யாருன்னு கேட்டால் குரு அம்சம் அது. இன்னும் சொல்ல போனால் ராகுவோட ராகு திசை, ராகு புத்தி, ராகந்திர சூட்சமாக நடக்கிறவங்க அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நிறைய பிரச்சனைகள் அதிகமான முறையில் உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்கிறதுக்கு ராகவேந்திரா மந்திராலயா போயிட்டு வந்தால் சரியாகும். இந்த பிரச்சனைகள், கெட்ட சக்திகள் எல்லாம், இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா மந்திராலயத்தில் ராகவேந்திராவை போய் பார்த்துட்டு அந்த தீர்த்தம் கொண்டு நம்ம வீட்டில் தெளித்தோம்னா அந்த புண்ணியமாக நம்மளுக்கு அந்த வீடு புனிதம் அடையுமா அப்படின்னா பாரு. அப்போ இந்த ராகவேந்திராவுடைய பவரை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்தால் எவ்வளவு நல்லா இருக்கலாம். பெரிய பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்கள்லாம் ராகவேந்திராவை கும்பிட்டு தான் பெரிய ஆளானாங்க. ஏன்னா அவரோட ஆசீர்வாதம் அவ்வளோ ஒரு சக்தி. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ராகவேந்திரா பல்லாயிரம் வருஷங்கள் தவம் செய்து அவருடைய ஜீவ சமாதி மந்திராலயாவில் அப்படின்னா பாருங்கள். அந்த மந்திராலயங்கிறதே அந்த ராகவேந்திராவுடைய மகிமை தான். அந்த ஊருக்கே வெளிச்சத்தை கொடுத்து, அந்த ஊருக்கே பிரபஞ்ச சக்தியை கொடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த இறையாற்றல் அங்கே தான். ஒரு முறை அந்த பாதம் உங்களோட பாதம் அங்கே பட்டாச்சுன்னா 7 பிறவி தோஷம் அந்த இடத்துல நிவர்த்தி ஆகுமா. 7 பிறவி தோஷம் நிவர்த்தி ஆகுன்னா அப்போ பாருங்கள், 21 தலைமுறைக்கும் சாபமோ பாவமோ கர்மமோ எது இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் சரியாயிருமா. அப்போ எப்படியெல்லாம் அந்த காலத்தில் சித்தர்களுக்கு ஒரு கொடுப்பனை இருக்குதுன்னு பாருங்கள்.
அவங்கள பார்த்தாலே இவ்வளோ பவருன்னா அவங்க இடத்துல வந்து ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வந்தால் எவ்வளோ விஷயம்னு சொல்லுங்கள். அப்போ இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய பவர்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்திருக்காங்க. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்திடணும். அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது எல்லாமே அவங்களுடைய பாரம்பரியத்தில் தான். இந்த தெய்வ அம்சம் என்பது மிகப்பெரிய புண்ணியம். அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால தான் இந்த வாழ்க்கையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தெய்வத்தினுடைய பவர், அந்த அனுகிரகங்கள், அந்த யோகங்கள், இது எல்லாமே பாருங்கள், நம்மளுக்கு அந்த அம்சத்தை வந்து ஆண்டவன் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்காரு. அப்போ ஏன் நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய லெவலில் நம்ம வளரக்கூடாது? அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை வந்து ஒரு சிறப்பான முறையில் கொண்டுட்டு போயிட்டுருக்குது. இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சக்தி அதுதான். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பாரம்பரியம்தான் அந்த காலத்தில் கொண்டு போய் சித்தர்களை எல்லாம் கண்டுபிடிக்க வச்சாங்க. அதை தெய்வத்தால் ஆகாதது எண்ணில் தன்னை வருத்த தன் மெய்வத்தால் கூலி தரும். சித்தர்களை கும்பிட்டா அந்த கூலி கண்டிப்பாக கிடச்சிருமா. எப்போவுமே சித்தர்களை போனீங்கன்னா மாலை வந்து கட்டி நீங்கள் போடுங்க, நீங்களாக ஒரு கதம்பம் கட்டி போடுங்க. அவங்ககிட்ட சந்தனமோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் வச்சு கும்பிட்டு வாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்கிறது அவர் தான். பெரிய பெரிய வழக்கு பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உடச்சிருவார். அவங்களுடைய பவர் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் சரி செய்யுது. பேரு புகழ் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இங்கே வந்ததுக்கு காரணமே அந்த ராகவேந்திரா தான். அதில் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த சித்தர்களுடைய வழிமுறையில் கடைப்பிடிச்சவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த மூலிகை எல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான். ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு சித்தர் குடியிருக்காங்க. இந்த மூலிகை எல்லாமே இயற்கை தானே. இந்த மூலிகைகள்லாம் ஒன்று குணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ தவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கீழா நெல்லி வேறு என்னென்னா உயரவே காப்பாற்றுது. இந்த கீழா நெல்லி வேறு ஒரு உயரை காப்பாற்றுது. அந்த வேரை கண்டுபிடிச்சி சாப்பிட்டு பார்த்து உணர்ந்து அந்த உயரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு டெஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் டாக்டர்கள்லாம் கிடையாது, வைத்தியர் தான். ஒவ்வொரு மூலிகையை அரைச்சி அவங்க சாப்பிட்டு பார்த்து இந்த நோய் பல முறையில் சாப்பிடும்போது ஒரு நார்மலாக இது குணமாகுதுன்னு தெரிஞ்சு தான் இந்த மூலிகையை வெளிப்பட வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் வைத்தியராத்தான் பகுதி பேர் இருந்திருக்காங்க. எல்லா சித்தர்களுக்கும் வைத்தியம் தெரியும், எல்லா மகான்களுக்கும் மூலிகை பற்றி தெரியும், எல்லா ரிஷிமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரியும். அவங்களுக்கு இந்த உலகத்தை தெரியாத விஷயமே இல்லை. எல்லாமே ஆடி அடங்கி அவங்க உட்காந்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ராகவேந்திரா மந்திராலயத்தில் நீங்கள் போய் ஒரு முறை வாழ்க்கையில் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த சித்தரை நீங்கள் ஒரு படத்தை வச்சு மட்டும் கும்பிடுங்க, சந்தனத்தை வச்சு டெய்லி நெத்தியில் வைங்க, பெரிய மாற்றம் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் மக்களுக்காக இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் வந்து 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம், A4 சைஸு பெரிய புத்தகம். இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே இந்த புத்தகம் கிடைக்கிது. 2 நாளில் உங்கள் வீட்டில் கையிலே வந்துடும். இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய பவர். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னங்கள் பார்க்குறோம். அதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இதை பார்த்து மக்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது இல்லாமல் விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய ஆலயத்துக்கு பௌர்ணமி அமாவாசையில் மக்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திரருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் எல்லா மக்களுக்கும் இழந்த சக்தி மீட்டெடுக்கலாம். அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.